சஞ்சய் வந்து பிளான் பண்ணி வந்து ஆறுமுகத்தை வந்து எப்படியாவது வந்து அங்கேயே இருக்க வச்சுட்டு நம்ம வந்து பைரவியை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஃபங்க்ஷனுக்கு. இங்கே வந்து பைரவி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சஞ்சய் அங்கே சந்தோஷமாக வந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே ஆறுமுகம் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிச்சிட்டு இருக்காரு. இன்னும் கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, பைரவி கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. சஞ்சய் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க பைரவி என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து ஃபோன் போடுறாரு ஆறுமுகத்துக்கு. அங்கேருந்து லைவில் வந்து ஃபோன் போட்டு வந்து என்ன பண்ணுறாரு, வீடியோ காலில் வராரு. என்ன ஆறுமுகம், நான் வீடியோ காலில் வந்திருக்கேன்னு பார்த்தியா, இங்கே ஃபங்க்ஷனில் தான் இருக்கேன், பார்த்தல உன்னோட ஒய்ஃப் இருக்காங்களே பைரவி, அவங்கள பாரு, பைரவி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தல, என் கூட தான் அவ்வளோ ஜாலியாக இருக்கா. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நானும் பைரவியும் ஒரே ரூமில் ஒன்றா தங்க போகிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நீ பார்க்கணும்ல, அதனால் ரூம்லேருந்து உனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி ஃபோனை போட்டு உடைச்சிடுறாரு நம்ம வந்து ஆறுமுகம். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கிற பார்த்துட்டு வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற, எதுக்காக வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எனக்கு பரிமாறவே பரவாயில்ல, அப்படியே போயிட்டு சிந்து சொல்லு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட சிவா வந்து கேட்குறாரு. அதுக்கு சிந்து வந்து அமைதியாக இருக்காங்க. சொல்ல போறியே பெல்லையானோன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் அழுதுட்டுருக்க, என்ன விஷயம் சொல்லு டாக்டர், நீ என்னை ஏமாதவும் நினச்சி கூட பார்க்கல டாக்டர், நான் உன்னை வந்து இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை நடிச்சே ஏமாத்திருக்கேன் டாக்டர், இவ்வளோ நாள் நீ என் மேலே அன்பாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு தெரியாது டாக்டர் நீ இப்படி நடிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற சிந்து அப்படின்னோடனே, நீயும் அம்மாவும் பேசிட்டு இருந்தீங்கள்ல, அது எல்லாத்தையுமே நான் கேட்டேன், அத்தை வந்து உங்ககிட்ட கேட்டாங்கல்ல, அதுக்கு நீ அமைதியாக தானே இருந்த, எதுவுமே சொல்லலைல்ல, நீ வந்து இது மாதிரி நடிச்சு தான் என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அவங்க, ஏன் டாக்டர் இப்படி பண்ணேன், உனக்கு நான் என்ன பண்ணேன் சொல்லு, நம்பிக்கை துரோகம் பண்ணால் அதுக்காக இப்படி பண்ணுவியா, நான் நம்பிக்கை துரோகம் பண்ணது உண்மைதான், உன்னை நம்பிக்கை நான் காப்பாற்றலை, ஆனால் நான் இப்போ மனசு திருந்திட்டேன் டாக்டர், நான் அதான் உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொன்னேன்ல பஞ்சாயத்தில், அப்புறம் ஏன் டாக்டர் மறுபடியும் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஐயோ சிந்து, அது என் அம்மாக்காக நான் அமைதியாக இருந்தேன், ஏன்னா என் அம்மா தோண்டி தோண்டி எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க, அப்புறம் நான் என்ன பதில் சொல்கிறது, நம்ம எடுத்த முடிவு வந்து நம்ம வந்து பஞ்சாயத்தில் என்ன பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது, அதே மாதிரி பெரியம்மாவை காப்பாற்ற நம்ம இதெல்லாம் பண்ணது, உன் அப்பா அம்மாவை காப்பாற்ற எல்லாம் பண்ணது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியுமா சொல்லு, அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன், அதுக்காக நான் நடிக்கிறேன்னு அர்த்தமா, நான் ஏன் நடிக்கணும், நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நீ தான் உண்மையை உணர்ந்துட்டியே, பஞ்சாயத்தில் சொல்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஏன் நடிக்கணும், இதுக்கு முன்னாடியும் நான் நடிக்கலை, இப்போவும் நடிக்கலை, எப்போவுமே உன் மேலே அன்பாக தான் இருக்கேன், எப்போவுமே உன்னை நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன், ஏன் புரிஞ்சுக்கோ சிந்து அப்படின்னு, நிஜமாக டாக்டர் சொல்கிறேன், நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. சாரி டாக்டர் அப்படின்னு, பரவாயில்ல சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ண சிந்து வந்து தட்டி கொடுக்குறாரு. சரி சிந்து, நீ இப்போ வேலையை பாரு, டென்ஷன் ஆகாத அப்படின்னு, சரி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர், நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா, இப்போ போய் எல்லா வேலையும் முடிச்சிடும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. சிரிக்கிறாரு நம்ம சிவா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடந்துட்டுருக்குது, உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வேணும்னே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் சஞ்சய் வந்து பைரவி கிட்ட பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஜோடி ஜோடியாக வந்து ஒரு போட்டி நடக்க போகுது, எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சஞ்சய் உடனே பைரவி, ஆறுமுகம் தான் வரல, நம்ம 2 பேரும் இதில் கலந்துக்கலாம், வேணாம் சஞ்சய் அதெல்லாம் வேணாம் அப்படின்னோடனே உடனே எல்லா பேரும் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. வா பைரவி சொன்னால் கேளு, ஏன் நான் ஜோடியாக கலந்துக்கூடாதா அப்படின்னோடனே உடனே பைரவி அவங்களோட ஹஸ்பண்ட் வரல, அதனால் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. உடனே வந்து ஏன் வரல, நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு ஆறுமுகம் வராரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா ஆறுமுகம் வந்து ஸ்டைலாக வந்து இறங்குறாரு. அதை பார்த்து சஞ்சய் பைரவி இவன் இப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்படி சொல்லி சொன்னோன்னே, என்ன பைரவி, நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே என் மேலே கோச்சிக்கினேன், இப்போ என்னை பாரு நான் குடிச்ச மாதிரியே இருக்கேன் அப்படின்னோடனே, வேணும்னே வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க பைரவி, யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுக்கு தேவையான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு சஞ்சய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவன் ஆதாரம்லாம் சொல்கிறானே பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டுறேன், நீ போய் பாரு பைரவி, அதுக்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட வராரு. என்ன சார் நீங்கள் போட்ட திட்டம் வந்து ஒன்றுமே நடக்கலையா, எப்படி இந்த ஆறுமுகம் வெளியே வந்தான்னு பார்க்குறீங்களா, நீங்கள் தண்ணி கேனை மாற்றுனீங்கள, அதை நான் எப்போ கண்டுபிடிச்சேன், அந்த தண்ணி கேனில் தானே இருக்குது எல்லா விஷயமும், அந்த தண்ணி கேனை காட்டி எல்லா உண்மையை நிரூபித்து தான் இங்கே வந்திருக்கேன், அதுக்கு ஏன்னா ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது, இப்போவே பைரவி கிட்ட நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஆதாரத்தோடு என்னால் நிரூபிக்க முடியும், அதுக்கப்புறம் பைரவி மூஞ்சில் முடிப்பான்னு நினைக்கிறீங்க, உங்களை அப்படியே வந்து மூஞ்சில் முடிக்காமல் காரை துப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவா, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்க முடியாது, போனால் போதுன்னு மன்னிச்சு விடுறேன், இதுக்கப்புறம் என் பேச்சுக்கு வந்து உனக்கு அவ்வளோதான் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாரு சஞ்சய்.